வணக்கம். உங்கள் சேலமாரார் தமிழ்ச்செல்வன். ஆர்ஆர் தமிழ் வாழ்வியில் உங்களுக்கு அகத்தியர் பதிலளி இருக்காரு. அவருடைய பதிலை கேட்டு கடைப்பிடித்து உடல்நலம் பெறுங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். ஆர்ஆர் தமிழ் வாழ்வியல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது நம் முன்னோர்கள் கூறிய ஆ5 எனப்படும் பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய். இந்த 5 பொருளும் பஞ்சபூதத்தோடு தொடர்புடையது. பால் ஆகாயக்கூறு, தயிர் காற்றுக்கூறு, மோர் நீர்க்கூறு, வெண்ணெய் மண்கூறு, நெய் தீக்கூறு. உலகம் முழுவதும் சில பல வருடங்களாக உடலுக்கு நோய் ஏற்படுத்தக்கூடியதாக கருதப்படும் அவாய்ட் 5 ஒயிட்ஸ் என்ற ட்ரெண்டிங் இருந்து வருகிறது. அவாய்ட் 5 ஒயிட்ஸ் என்பது ஒயிட் ரைஸ், ஒயிட் ஃப்ளார், ஒயிட் மில்க், ஒயிட் சுகர், ஒயிட் சால்ட் என்பது. அதில் இந்த அவாய்ட் லிஸ்டில் நம்முடைய நாட்டு பசும்பால் சேராது. ஏனென்றால் இது ஆர்கானிக் எனப்படும் இயற்கை முறைப்படி நாட்டு பசுவின் மடியிலிருந்து நேரடியாக கறக்கப்படும் உணவாகும். நாட்டு பசும்பால் பிறந்த குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்தவர்களுக்குமான ஆகச்சிறந்த உணவாகும். தேரையர் என்னும் சித்தர் தம் பிணியணுகா விதியில் பால் உண்போம், மூத்த தயிர் உண்போம் என்று பாடியுள்ளார். நாட்டு பசும்பாலில் கார்போஹைட்ரேட், புரோட்டீன்ஸ், அதில் ஸ்பெஷல் புரோட்டீன் என்னென்னா லாக்டோகுளோபுலின் சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் புரோட்டீனு, நல்ல கொழுப்புகள், விட்டமின்ஸு, மினரல்ஸு, பயோ அவைலபிள் கால்சியம், பாஸ்பரஸ், இது எல்லாமே இருக்குது. நம் பாரம்பரிய பண்டிகை மற்றும் விழாக்களில் பாலில் செய்த உணவுகளான பால் பொங்கல், பால் பாயாசம், பால் கொழுக்கட்டை, பால் அன்னம் என்று நாட்டு பசும் பாலினால் செய்த உணவுகள் முக்கிய இடம் பெறுகிறது. இதன் மூலம் நாட்டு பசுவின் பால் ஒரு சிறந்த உணவு என்பதை அறிந்து கொள்ளலாம். நம் பாரம்பரியத்தில் நாட்டு பசுவின் மடியிலிருந்து கறந்த பால் அதன் சூடு ஆறுவதற்குள் குடிக்கும் பழக்கம் தாரோசன சிகிச்சை என்று சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்படி குடிப்பதனால் நல்ல பசி உணர்வு தூண்டப்படுகிறது. நாட்டு பசும்பாலை நீருடன் சேர்த்து அகன்ற பாத்திரத்தில் காய்ச்சி பருகும்போது உடலின் பித்தம் குறையும், வெப்பம் குறையும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் ஏற்படும். மேலும் காய்ச்சிய நாட்டு பசும்பாலில் சுக்கு, மிளகு, பனங்கற்கண்டு, மஞ்சள் பொடி சேர்த்து பருகும்போது சளி, இருமல், வாயு, அஜீரணம் அண்டாது. காய்ச்சிய நாட்டு பசும்பாலை வெள்ளி டம்ளரில் குடிக்கும்போது டிபி எனப்படும் காச நோயும் அண்டாது. நாட்டு பசுந்தயிரில் கால்சியம், புரதம், நல்ல கொழுப்பு, நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் எனப்படும் புரோபயோட்டிக்ஸ் இருப்பதால் இதை உட்கொள்ளும் போது நம் சீரண மண்டலம் சீரடைந்து உடல் சூடு, கண் எரிச்சல், களைப்பு நீங்கும். நம் சித்த மருத்துவத்திலும் சித்த மருந்துகளை தயிரில் அனுமானித்து கொடுக்கும் பழக்கம் இருக்கிறது. உதாரணத்திற்கு மஞ்சள் காமாலை நோயில் கீழா நெல்லியை கற்கமாக அரைத்து தயிரில் கலந்து சாப்பிடும்போது காமாலை நோய் விரைவில் நீங்கும். கெட்டியான தயிரை நீருடன் கடைந்து உப்பு சேர்த்து பருகி வந்தால் உடல் சூடு குறையும், ஜீரண மண்டலம் சீர்பெறும். மேலும் லோ பிபி எனப்படும் குறை இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு நீர்மோர் ஒரு மிகச்சிறந்த மருந்து. வெண்ணெயை அதன் புளிப்புத்தன்மை நீங்க நீரில் பிசைந்து கழுவி சுத்தி செய்து நேரடியாக உட்கொண்டால் கண்ணெரிச்சல், கண் நோய்கள் குணமாகும். வெண்ணெயை சூடாக்காமல் நேரடியாக பயன்படுத்துவது சிறப்பு. குழந்தைகளுக்கு சிறிதளவு வெண்ணெயை நேரடியாக உட்கொள்ள கொடுத்தால் எதிர்ப்பு சத்து அதிகமாகும். வாய்ப்புண் மற்றும் விரணங்களுக்கு வெண்ணெயை தடவி வந்தால் விரைவில் குணமாகும். நாட்டு பசுனை உட்கொள்ளும் போது கண் பார்வை சீர்பெறும். மேலும் வாத தோஷம், வயிற்று வலி, வயிற்று எரிவு, குடல் நெளிதல், மூலரோகம் போன்ற நோய்கள் குணமாகும் என்று அகத்தியர் தன் குணப்பாடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்.